ஆமான்னு கேட்குறாங்க. இப்போ இது நல்ல ஒரு அழகான கேள்வி தான். ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு கேட்டால், இப்போ தர்காவுக்கு போகிறவர்களை எல்லாம் நம்ம ஷிர்க் வைக்கிறவங்க ஏன் சொல்கிறோம், அதை நம்ம விளங்கிக்கிறணும். எதனால் அப்படி சொல்கிறோம் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய இடத்தில் வேற ஒன்றை வைப்பதற்கு பேர் தான் ஷிர்க்குங்கிறது. ஏன்னா முதல்ல அந்த ஷிர்க்கில் இருக்கிறவங்க அதை திருந்தணும் இல்லையா, அதை சொல்லிட்டு தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய இடத்தை யாருக்கு கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஷிர்க் வச்சுட்டோம், சமமாக்கிட்டோம். ஷிர்க்குனா சமமாக்குறது. ஷிர்க்குக்கு என்ன அர்த்தம், ஈக்குவல் பண்ணுவதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு சமமாக ஒரு மனிதரை கருதினால் அது ஷிர்க்கு. ஷிர்க்குன்னா ஈக்குவல், சமம்னு அர்த்தம். அப்போ இப்போ தர்காவுக்கு போகிறவன் என்ன செய்கிறான், பலதரப்பட்ட ஆளுக்கு போகிறான். நாங்கள் என்ன அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டோம், அல்லாட்ட வாங்கித்தாங்கன்னு தானே கேட்குறோம், நாங்கள் சமம் ஆக்கலைன்னு அவன் நினைக்கிறான். அவன் எதனால் அப்படி சொல்கிறான், அவுளியாக்கள் எங்களை படைச்சாங்கன்னு சொன்னோமா, அவுளியாக்கள் நேரடியாக ரிஸ்க் தருவாங்கன்னு சொல்கிறோமா, அவுளியாக்கள் பிள்ளை தருவாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், இல்லை அல்லாஹ் தாங்க தருவான். அவுளியாக்கள் வேலை என்னன்னு கேட்டால் அல்லாட்ட வாங்கி எங்களுக்கு தருவாங்க, அவங்களாம் சொந்தமாக தரமாட்டாங்க. நம்புறது. இப்போ நாங்கள் எங்கே ஷிர்க் வச்சோம், எப்படி பாயிண்ட்டு, நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக கருதலையே என்று நினைத்து கொண்டு தாங்கள் இணை கற்பிக்கவில்லை, சரியான முஸ்லீம் தான் என்று நிறைய பேர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் அந்த இணை கற்பிப்பதற்கு காரணம். ஏன் இவ்வளவு சொல்லி திருந்த மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம எங்கள் அல்லா இடத்துல வச்சுட்டோம், மூத்தா போனாலும் அல்லாண்டி போக சொன்னோமா, அவங்க நம்மளை படைச்சாங்கன்னு சொன்னோமா, அவங்களுக்கு சொந்த சக்தி இருக்குன்னு சொன்னோமா, அவங்கள்ட்ட எதுக்காக நாங்கள் போய் வழிபடுறோம், அவங்கள்ட்ட நாங்கள் கேட்போம், அவங்க அல்லாட்ட கேட்பாங்க, வாங்கி தருவாங்க என்று நினைக்கிற காரணத்தினால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு சமமாக அவங்களே ஆக்கலை, நாங்கள் முஸ்லீம் தான், நாங்கள் இணை கற்பிக்கலை அப்படின்னு நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவங்க இப்போவும் அல்லாஹ்வுக்கு சமம் ஆக்குறாங்க. இப்போ இப்படி சொன்னால் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஆளை அல்லாஹ்வுடைய இடத்துல தான் வைக்கிறார்கள். எதில் அல்லாஹ்வுக்கு சமம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், இவங்களுடைய பேச்சு இருக்கிற பிரார்த்தனை இதை அவர் கேட்பார்னு நினைக்கிறாங்கல்ல, அதில் அல்லாஹ்வுக்கு சமம் ஆக்கிவிடுறாங்க. எந்த மாதிரி கேட்பார் அவர், மனிதன் கேட்குற மாதிரி கேட்பாரா, அல்லாஹ் கேட்குற மாதிரி கேட்பாரா? மனிதன் கேட்கறதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. மனிதன் என்ன கேட்பான், ஒரு நேரத்தில் ஒன்று தான் கேட்க முடியும். இந்த கேள்வி எதுக்கு டோக்கன் கொடுக்குறோம், 14 பேர் எழுந்துச்சு கேளுங்கண்டா ஒன்றும் எனக்கு வழங்காது. 14 பேர் ஒன்றா எழுந்திரிச்சு கேள்வி கேளுங்கன்னு சொன்னேன். 14 டோக்கன் கொடுத்தாங்கல்ல, 14 பேர் எழுந்திரிச்சு கேள்வி கேளுங்க நான் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் 14 கேட்க எனக்கு முடியாது, 10 கேட்க முடியாது, 5 கேட்க முடியாது, 2 கூட இந்த காதுக்கு நீங்கள் இந்த காதுக்கு நீங்கள் கூட கேட்க முடியாது. காது 2 இருக்குல்ல, 2 காது இருந்தால் கூட ஆம்பளை ஒரு கேள்வி பொம்பளை கேள்வி ஒரே நேரத்தில் கேளுங்கன்னா என்ன செய்யாது, இவங்க என்ன கேட்டாங்க அவங்க என்ன கேட்டாங்க விளங்காது. சத்தமாக விளங்குமே தவிர யார் யார் என்ன கேட்டாங்கங்கிற கேள்வியை பிரித்து விளங்க இயலுமானா இயலாது. அப்போ ஒரு மனிதனுடைய கேட்கறது என்னன்னு கேட்டால், ஒரு நேரத்தில் ஒன்று தான் கேட்க இயலும். இது உசுரோடு இருக்கும்போது ஒரு நேரத்தில் ஒன்று தான் கேட்க இயலும். இவன் அவுளியா அவர் சொந்தமாக தருவாரா வாங்கி தருவாரா அதை விட்டுருவோம், அவன் சொல்கிறபடி வாங்கியே தரட்டும். இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், அவுளியாவேன்னு கூப்பிட்றான், டோக்கன் கொடுத்தா கூப்பிட்றான், எல்லாரும் ஒரு நேரத்தை 50 பேர் கூப்பிட்றான். எல்லாரும் டோக்கனை கொடுத்து 7-5க்கு நீங்கள் 7, 7-8க்கு நீங்கள் 7, 7-9க்கு நீங்கள் 7ன்னு சொன்னால் சரி பரவாயில்ல, டாக்டர் மாதிரி கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கலாம். என்ன செய்கிறான், இங்கேருந்து கேட்குறான் அங்கேருந்து கேட்குறான், அவுளியாவேங்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், இத்தனை பேர் நாங்கள் கேட்டாலும் அனைத்தும் அவர் காதில் விழுன்னு நினைக்கிறான். இது யாருடைய கேட்குற தன்மை இது? எத்தனை பேர் கேட்டாலும் ஒரே நேரத்தில் கேட்டால் அது காதில் விழும் என்பது யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய தன்மை. அப்போ அவர் வாங்கி தர்றாருன்னு நினச்சிட்டு போ, அது வேறு விஷயம். அவருடைய செவித்திறன் எந்த மாதிரியான திறன் நினைக்கிற, அல்லாஹ்வுடைய செவித்திறன் அவருக்கு இருக்கிறது. கோடி பேர் கேட்டாலும் அவருக்கு விளங்கும், தொண்டில இருந்து கேட்டாலும் விளங்கும், அவன் அமெரிக்காவில் உட்காந்து கேட்டாலும் விளங்கும். மழுங்கு அவுளியாவேன்னு இங்கேருந்து கூப்பிட்டாலும் விளங்கு, அவன் அமெரிக்காவில் உட்காந்து அவுளியா மழுங்கு சாய் வேண்டு கூப்பிட்டாலும் விளங்கும்னு நினைக்கிறான்ல. இப்படி மனுஷன் கேட்க இயலுமா? உசுரோடு இருக்கும்போது கேட்க இயலுமா? இப்போ நம்ம கேள்வி கேட்கணும்னா அமெரிக்காவில் உட்காந்து ஒரு அங்கேருந்து கேள்வி கேட்க முடியுமா? இந்த மாதிரி சாதனங்கள் வழியாக கேட்கலாம். அப்படியாவது காட்டு, கொண்டாந்து டெலிஃபோனை காட்டு, செல்ஃபோன் வச்சுட்டு கேட்குறோன்னு சொல்லு, அப்படியாவது சொல்லு. ஒரு சாதனம் இல்லாமல் அமெரிக்காவில் உட்காந்துட்டு என்கிட்ட இப்போ கேள்வி கேட்க இயலுமானா கேட்க இயலாது. நான் சொல்கிற பதில் அவருக்கு போகுமானா போகாது, சாதனம் வழியாண்டா போகும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எத்தனை பேர் கேட்டாலும் அவர் கேட்கும், எங்கிருந்து கேட்டாலும் கேட்கும், அது போக எந்த மொழியில் கேட்டாலும் விளங்குங்கிறது அல்லாஹ்வுடைய தன்மை. இவர்கிட்ட வந்துக்கிட்டு தமிழ்லையும் கேட்குறான், ஒரு மலையாளி இங்கே ஜியாரத்துக்கு மலையாளத்தில் கேட்குறான். மலையாளம்னு ஒரு பாஷை இருந்துச்சான்னு அவருக்கு தெரியாத உலகத்தில் வாழும்போது அவர்கிட்ட என்ன செய்கிறான், மலையாளத்தில் கேட்குறான். ஆந்திராவில் என்ன செய்கிறான், தெலுங்கில் கேட்குறான்.
அப்போ இவன் என்ன நினைக்கிறான், இந்த அவுலியாவுக்கு எந்த மொழியில் கேட்டாலும் வழங்கும், எந்த தூரத்திலிருந்து கேட்டாலும் வழங்கும், எத்தனை பேர் பேசினாலும் ஒரே இடத்துல அவர் கேட்பார். இது என்ன தன்மை? அப்படி அல்லாஹ்வுடைய தன்மை. அப்போ உலமியக்குள்ளகு குஃபுவன் அகதுங்கிறோம், அல்லாஹ் போல ஒருத்தனை இல்லைங்கிறோம். இந்த இருக்கிறாரு இவர் அல்லாஹ் போல இவர் கேட்குறாரு, வாங்கி தர விஷயம் விட்டுருங்க. இப்போ அல்லாஹ் மாதிரி ஆக்கிட்டமா இல்லையா? ஒரு வகையில் அவருடைய கேட்கும் திறன் யாருடைய கேட்கும் திறன் மாதிரி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் மாதிரி இருக்கா இல்லையா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அவங்க ஒரு நாள் தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னா, தொழுதா இமாம் என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு ஓதுவாங்கல்ல, இமாமும் சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. பின்னாடி உள்ளால் அவரும் சத்தம் போட்டு ஓதுறாரு. ஏன்னா தொழுகை போய் நீங்கள் யாரும் சத்தம் போட்டு ஓத மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் ஆகி வந்துட்டீங்க. அப்போ தான் இஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்கிற என்னடே விளங்காது. புதுசாக ஒருத்தர் இன்றைக்கி தான் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார், அல்ஹம்துலில்லாஹ் அவர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்பார். ரசூலுல்லாஹ் சொன்ன என்ன செய்வார், சொல்லி சொல்லி திருந்தி பிறகு மாறி இருப்பார்கள். அப்போ ஆரம்பமாக இருந்த காரணத்தினால விளங்காமல் என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் வந்து புதுசாக வந்த ஆளுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத பின்னாடி அவரும் சத்தம் போடுறாரு, மற்றவங்களாம் சும்மா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது ஓதிக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பது வந்து மனிதனுக்கு முடியாது தானே. இப்போ நான் பேசிக்கிட்டு நீங்களும் பேசினா எனக்கு கவனம் சிதறமா இல்லையா? கவனச்சிதறல் ஏற்படும். நீங்கள் வாட்டு அமைதியாக இருந்தால் தான் நான் பேச முடியும். நான் பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு உட்காந்து கத்தினேன்னு வைங்க, எனக்கு டிஸ்டர்ப் ஆகி போயிடும், நான் பேச முடியாது. அப்போ நான் பேசுகிறது எனக்கு கேட்கணும், நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கக்கூடாது. அப்போ தான் என்னால் கிரகிக்க முடியும். அப்போ ஒரு மனிதன் தான் பேசுவதை கேட்கும் பொழுது அடுத்தவன் பேசுவதையும் கேட்க நினைத்தானேயானால் அவன் தடுமாறி விடுவான். அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, உழவு அவங்களுக்கு வார்த்தை வரமாட்டேங்குது, அவருங்க கத்த ஒன்று தடுமாறுறாங்க. கஷ்டப்பட்டு தொழுதி முடிச்சுட்டு, எனக்கு பின்னாடி யாருப்பா சத்தம் போட்டு ஓதுனது, நான் தான் ஓதுனேன், என்னப்பா அந்த மாதிரி ஓது எனக்கு தடுமாற்றம் ஏற்படுத்துறிய, இனிமேல் அப்படி செய்யாத, நீ ஓதுனதுனால என்னால் ஓர்மையாக ஓத முடியலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் ஓதுவதை கேட்டுக்கொண்டு அவர் ஓதுவதையும் கேட்க முடியவில்லை. அவர் ஓதுவதையும் தான் ஓதுவதையும் இந்த காதில் கேட்க வைத்தால் குழப்பம் வருகிறது, தடுமாற்றம் வருகிறது. இனி இப்படி செய்யாத அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கே இது இல்லை. எது இல்லை? ஒரு நேரத்தில் 10 பேர் இதை கேட்கறது, ஒரு நேரத்தில் 100 பேர் சொல்லை கேட்பது யாருக்கு இல்லை? அல்லாஹ்வுடைய தூதருக்கே இல்லை என்று சொன்னால் மற்ற ஆளுக்கு இருக்குமா? அப்போ இவர்கள் ஷிர்க்கு தான் நல்லா விளங்கிக்கணும். இவங்க வந்து நாங்கள் அவுலியாவை அல்லான்னு நாங்கள் சொல்லலை, அல்லாஹ் எங்களை படைச்சானா நாங்கள் சொன்னோம், அல்லாட்ட வாங்கி தர்றதுக்கு ஆதாரம் கிடையாது. அது ஒரு விஷயம். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம் வாங்கி தருவார்னு, சரி வாங்கி தருவார்னு சொன்னால் நீ ஷிர்க் வைக்கலண்டா ஆயிருமா? அவருடைய கேட்கும் திறன் வந்து அல்லாஹ்வுக்கு உள்ள திறன் மாதிரில இருக்குது. ரசூலுல்லாஹ்வை நோக்கி எத்தனை வெளிநாட்டு தூதர்கள்லாம் வருவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்ஜிமான்னு சொல்லக்கூடிய துபாஷின்னு சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் வச்சுருந்தாங்களா இல்லையா? அப்போ பார்சிலேருந்து வந்தாங்கன்னா கூப்பிட்டு வச்சு என்னப்பா சொல்கிறான்னு கேட்பாங்க. அப்போ ஒரு மொழியில் நமக்கு தெரியாத மொழியில் ஒரு கூப்பிட்டாருன்னு சொன்னால் அதை மொழிபெயர்த்து சொன்னால் தான் நமக்கு விளங்கும். அவனுக்கு மொழிபெயர்ப்புலாம் தேவை கிடையாது. அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு என்ன இல்லை, மொழிபெயர்ப்பாளர் தேவை கிடையாது. இப்போ அந்த மாதிரி இவருக்கு என்ன எல்லா பாஷையும் கேட்குறாருங்கிறீங்க. ஒரு ஆள் செத்து போன பிறகு உசுரோடு இருக்கும்போது ஒரு பாஷையும் ஒரு விளங்கலை, செத்து போன பிறகு உலகத்தில் அத்தனை பாஷையிலையும் கேட்கலான்னு சொல்லி ஒரு கொள்கையை வகுத்தால் இவரை எங்கே கொண்டு நம்ம வச்சுருக்கிறோம்? எல்லா இடத்துல வச்சுட்டோம். நீங்கள் சஜிதா செய்யுங்க, செய்யாமல் போங்க, அவுலியாவே அல்லாட்ட வாங்கித்தாங்கன்னு சொல்லுங்கள், ரொம்ப மென்மையான சிறுக்கு வைக்கிற நினைத்து கொள்ளுங்கள், அது சிறுக்கு தான். அல்லாஹ்வுடைய இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க. ஒரு மனிதனுக்கு என்ன சக்தி அல்லாஹ் கொடுத்தானோ அதுக்கு மேலே இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்குறீங்க. அதனால அது நல்ல விளைவுக்கு தர்காவுக்கு எந்த கோணத்தில் நீங்கள் கோரிக்கை வச்சாலும் சரி, நீங்களே தாங்கன்னு கேட்டால் அவன் ரெட்டை சிறுக்கு வைக்கிறான், அவுளியாவை வாங்கி தாங்கன்னு கேட்டால் ஒத்த சிறுக்கு வைக்கிறான். சிறுக்கு வைக்கலான்ட்டு ஆகாது, நீங்களே தான் தரணும், டைரெக்டாக தாங்கன்னு என்ன செய்கிறான், தரக்கூடியதில் இவர் எல்லா மாதிரி நினைக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அது கூட அப்படி தான் நினைக்கிறான். அவுளியாட்ட வாங்கி கேட்குறீங்க, சரி அவரையே வாங்கி தர்றாரு, வாங்கி எப்படி தருவார்? மனுஷன் தர்ற மாதிரி தருவாரா அல்ல தர்ற மாதிரி தருவாரா? இல்லை எப்படி நான் உங்களுக்கு தர்றதா எப்படி தரணும்? இது தர்றதா இருந்தால் எடுக்கணும், நீட்டணும், நீங்கள் கை நீட்டி வாங்கணும், இது மனுஷன் தரக்கூடியது. ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்குறீங்க, எப்படி உதவி செய்வார்? பாக்கியில் எடுத்து செய்வார், தருவார். அவ்வளோ உதவியாளர்கிட்ட சொல்லி 100 ரூபா கொடுப்பான் பாரு, அவர் 100 ரூபா எடுத்து உங்களுக்கு நீட்டுவார். அப்போ எப்படி தர்றாரு, என்ன தர்றாரு, எப்படி உங்கள் கைக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அல்லாட்ட ரிஸ்க் கேட்குறீங்க, என்னைக்காச்சும் அல்ல கையை நீட்டி 1000 ரூபா தந்திருக்கானா? யாருக்காச்சும் யாரெல்லாம் எனக்கு கோடீஸ்வரன் ஆக்குறீங்க, எந்தோ வச்சுக்க 1000 ரூபா கட்டு நல்லா தந்தானா? ஒரு ஆளுக்கு உலகத்தை தந்திருக்கிறானா? இல்லை. கூரையை பொத்துக்கிட்டு கேட்டவன தங்கமாக கொட்டியிருக்கா? யாருக்காச்சும் கதையில் கொட்டியிருக்கும்.
புராண இதிகாசங்களில் கொட்டியிருக்கும். யாருக்காச்சும் அல்லாட்ட ரிஸ்க்கு நம்ம கேட்டு அவன் இந்த மாதிரி தந்திருக்கிறானா? தரல. ஆனால் எத்தனை பேர் கேட்குறான், இவன்லாம் தேர்வானான்னு நினைக்குவோம், அவன் மல்டி மில்லியனர் ஆயிடுவான். ஆடு மைக்க கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லியிருப்பார் வாத்தியார். அவனை பார்த்தா என்ன செய்வான், 20 வருஷம் இவனா இப்படி இன்னும் ஊரே வளைக்க வாங்கிடுவான் போல இருக்க அப்படிங்கிறோம். எப்படி கொடுத்தா தெரியாது, ஆனால் கொடுத்துட்டான்ல. அல்லாஹ் கொடுக்குறான்னு பார்த்தோம்னா அவன் நம்ம இப்படி மனிதன் கொடுக்குற மாதிரி அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எந்த மாதிரி கொடுப்பான்னு அவனுக்கு தான் தெரியும். ஆனால் கேட்டவனுக்கு அந்த கோரிக்கை நிறைவேறிவிடும். இது அல்லாஹ் தரக்கூடிய முறை. இப்போ அவுளியாட்டு அவுளியாவே எனக்கு பணக்காரன் ஆக்குனீங்க, எந்த கபூரில் இருந்தாவது கை வந்து உங்களுக்கு 1000 ரூபா தந்துச்சா? கை நீட்டி தான் வச்சுக்க, ஒரு கபூர்லேருந்து வரல. அப்போ தருவார், நம்பர் எப்படி தருவார்? அல்லாட்ட வாங்கியே தரட்டேன், வாங்கி உங்களுக்கு எப்படி தரப்போறாரு? அவர் எப்படி தருவார்? அல்லா தர மாதிரி தருவாரா? மனுஷன் தர மாதிரி தருவாரா? மனுஷன் தர்ற மாதிரி தருவார்னு சொல்லி நான் நம்புகிறேன். போய் நிற்போம், கேட்போம், தந்தை வாங்கிடுவோம். தர்காவில் போய் கேட்போம், அவுளியாவே எனக்கு 1 லட்ச ரூபா தாங்கன்னு கேட்குறேன், அவர் கையை நீட்டி தான் 1 லட்ச ரூபாங்கிறாரு. இது இருக்கா? தந்தை ஏடிஎம் மிஷின் தான் வாங்கிட்டு வர்றமே. இப்போ அவுளியா என்னத்துக்கு? மிஷினில் கொண்டே காடை சொருகிறோம், 40,000 ரூபா அடிக்கிறோம், தருது வாங்கிட்டு தானே வர்றோம். மிஷின்கிட்ட கூட வாங்கிட்டு வரலாம். எப்படி நமக்கு தெரிகிற மாதிரி வரணும். எப்படி வரணும்? தெரிகிற மாதிரி. மிஷினில் எப்படி வருது நமக்கு தெரிகிறது. ரூபா எடுக்கிறோம், பாக்கெட்டில் வைக்கிறோம். அவுளியா தருவாருங்க, எப்படி தருவாருங்கிறீங்க? வாங்கி தருவாருங்கிறீங்க. சரி, வாங்கி தருவார்னு சொன்னதுனால நீங்கள் சிறுக்கு வைக்கல நீங்கள் நினைக்கிறீங்க. வாங்கிட்டாரு, சரி, எப்படி தரப்போறாரு உங்களுக்கு? அல்லாட்ட வாங்கி எப்படி தருவாரா? அல்லா தர மாதிரி தருவார். அப்போ நீங்கள் அவர் தரக்கூடிய விதத்தில் அவர் அல்லாவை போல, அவருடைய காது அல்லாவுடைய காது, அவருடைய கை அல்லாவுடைய கை. அதான் அர்த்தம். அவர் வழங்கக்கூடிய விதம் எப்படி இருக்கும்னு கேட்டால் யாரும் கை நீட்டெலாம் தரமாட்டார். இப்போ நான் உங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஒரு 1000 ரூபா தாங்கங்கிறீங்க, நான் கையை கட்டிக்கிட்டு போங்க பாக்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிறேன். பாக்கெட்டில் இருந்தால் இது என்னது அல்லா செய்கிற மாதிரின்னு அர்த்தம். அப்படி செய்ய முடியுமா எவனுக்காச்சும்? அப்படி செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ இது பயங்கரமான ஷிர்க்கு தான். அப்போ ஷிர்க்கு வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்க அறுத்ததை நம்ம சாப்பிடலாமா தான் கேள்வி. முதல்ல இது விளங்கி நாங்கள்லாம் ஷிர்க்கு வைக்கவில்லையே, நாங்கள் அவுளியாக்கள் வந்து அல்லாஹ் என்றா சொன்னோம் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கேள்விக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம விளக்கிக் கொள்கிறோம். எந்த வகையில் நீங்கள் சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுக்கு சமமாக தான் நீங்கள் ஆக்குறீங்க. ஒரு ஆளை எப்போ நீங்கள் கூப்பிட்டீங்களோ, செத்து போன ஆளை கூப்பிட்டீங்களோ, உங்கள் மனசில் என்ன இருக்குது? அவருக்கு சில அல்லாஹ்வுடைய தன்மைகள், சில தன்மைகள் அல்லாஹ்வை போலவே அவருக்கு இருக்கிறது என்று உங்கள் ஆள் மனதில் பதிந்து இருக்கிறது. இப்போ இது ஷிர்க் ஆயிடுச்சு. இப்போ மூமின் அர்த்தத்தை நம்ம சாப்பிடணும்.